வரும் தேர்தலில் வந்து கொள்ளையடித்த பணத்தை வந்து வண்டியா எடுத்துட்டு வந்து பொதுமக்களுக்கு செலவு செய்வாங்க தலைவர் விமர்சனம் திமுக. கொரோனா தொற்று அதிகமாக இருக்குது. முகக்கவச கட்டாயங்கிறது தமிழக அரசோட அறிவுறுத்தலாக இருக்குது. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களாம் ஏதாவது அறிவுறுத்தல் கொடுக்கலாமா? பொதுமக்கள் கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களும் மனிதர்கள் தான். ஆகவே ஒட்டுமொத்தமாகத்தான் இந்த அறிவிப்பு. அதிக கூட்டம் கூடுகின்ற நெரிசல் மிக்க இடங்களில் இது போன்ற முகக்கவசங்களை பயன்படுத்துவதற்குண்டான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த முகக்கவசங்கள் அந்தந்த திருக்கோயில்களில் அதிகமாக கூட்டம் கூடுகின்ற திருக்கோயில்களில் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அதற்கு இலவசமாக அந்த முகக்கவசங்களை தருவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். இன்று 12 மணிக்கு கூட நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை தலைமை அலுவலகத்தில் அது குறித்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லா வகையிலேயும் மக்கள் எந்த வகையிலும் நோயின் தாக்கத்திற்கு ஆளாகி எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார். திமுகவோட பொதுக்குழு கூட்டம் நடக்குது. என்ன மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு? எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கிறது. இந்த இயக்கத்துடைய மூலவர் உற்சவர் அனைத்தும் எங்கள் முதல்வர் தான். அவர் என்ன நினைத்திருக்கின்றாரோ அவைகள் தான் தீர்மானம். நாட்டு நலன் கருதி, மக்கள் நலன் கருதி, வருங்காலம் வளமோடு இருப்பதற்காக வலுவான ஆரோக்கியமான தீர்மானங்களை கொண்டு வருவார். முதலமைச்சர் நடப்பதற்காகவே மட்டும்தான் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு, மக்கள் நடமாட்டத்துக்கு இல்ல. அது எப்படி ஒரு மாசத்துல என்ன அமைச்சிட முடியும்? முதல்வர் செல்லூர் ராஜா கண்டனம் செல்லூர் ராஜா பத்தி நம்ம அவர் நம்பாளுங்க. அவரு ஏதாவது அப்படிதான் சொல்லுவார். சாலைகள் நல்லா இருக்குதுன்றத சொல்லாம சொல்லிட்டாரு பாருங்க. அதுதான் அவரு. திரைப்படங்களுக்கான கேளிக்கை வரி வந்து 8% 4% குறைக்கப்பட்டிருக்கு. திரைத்துறையினர்லாம் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி நல்ல விஷயம் தானே, வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. எங்கள் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற அனைத்து செயல்பாடுகளும் அனைத்து தரப்பினரும் வரவேற்கின்ற ஒரு நிலையில் தான் இருக்கும். தனிப்பட்ட வகையில் அல்ல, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய, அதேபோல் திரைப்பட கலைஞர்களுக்கு, திரைப்படத்தை சார்ந்த தொழிலை செய்பவர்களுக்கு ஒரு பலனாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை அனைவரும் வரவேற்பார்கள். அதே மாதிரி சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாம் இருக்கும் பொழுது இது மாதிரி திரைப்படத்திற்கு மட்டும் கேளிக்கை வரி குறைக்கிறது சரியான முறையா இருக்குமா? திரைப்படங்கள் டெய்லியாம வருது. சொத்து வரி, கேளிக்கை வரி என்பது மக்களுடைய பயன்பாட்டிற்கு, அன்றாட தேவைகளுக்கு, வளர்ந்துவிட்ட நாகரிகத்துக்கு ஏற்ப மக்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு தவிர்க்க முடியாமல், அதுவும் அண்டை மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே விதிக்கப்படுகின்ற வரிகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. மக்களும் அதற்குண்டான காரணங்களை உணர்ந்ததால் பெரிதாக எந்த பாதிப்பும் வரவில்லை. வரும் தேர்தலில் வந்து கொள்ளையடித்த பணத்தை வந்து வண்டியா எடுத்துட்டு வந்து பொதுமக்களுக்கு செலவு செய்வாங்கன்னு சொல்லி தலைவர் விமர்சனம் திமுக நோக்கி அவர் அந்த லாட்டரி சீட்டை கணக்கு வச்சு சொல்லியிருப்பார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.